ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம AK64 படத்துக்கான டோட்டல் கேஸ்ட் அண்ட் மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்றது இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டு இருக்கு. AK64 படத்தில் நம்ம தல அஜித் சார் கூட ஃபீமேல் லீட் ரோலில் ஸ்ரீலீலா நடிக்க போகிறாங்களாம். அண்ட் அதே போல் லப்பர் பந்து படத்தில் நடித்த சுவாசிகா அவங்க ஒரு பிவோட்டல் ரோலில் நடிக்க போகிறாங்க. அண்டு இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் இந்த படம் October 1 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். இந்த மந்த் எண்டில் நம்மளுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இதுக்கு நடுவில் பூஜையும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட ஸ்கிரிப்ட் ஒர்க்கை ஃபுல்லா முடிச்சு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கா ஆரம்பிச்சுட்டாரு. ஷூட்டிங் லொகேஷன்லாம் செட் பண்ணிட்டாங்க. தூத்துக்குடியில் இருக்க ஹார்பர்ல தான் மோஸ்ட் ஆஃப் டேஸ் ஷூட்டிங் நடக்க போகுது. அங்க நம்ம தல அஜித் சார் தூத்துக்குடி குருவா அகைன் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியும் நியூஸ் போயிட்டு இருக்கு. டே பை டே நம்ம AK ஃபேன்ஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பான நியூஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. குட் பேட் அக்லி படத்துக்கு அப்புறம் AK64 படம் யாரு அப்படின்றது ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அது ஆதிக் ரவிச்சந்திரனே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்துல யார் யார் நடிக்க போறாங்க, மியூசிக் டைரக்டர் யாரு, இந்த படம் எப்போ எடுக்க போறாங்க, நம்ம தல அஜித் சார் இந்த படத்துல எந்த மாதிரி கெட்ட வைப்பாரு அப்படின்னு செம்ம எதிர்பார்ப்புகள் அதிகமாகிட்டே இருக்கு. ஜிவி பிரகாஷ், அனிருத் இவங்க ரெண்டு பேர்ல தான் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்ப அனிருத் தான் இந்த படத்துல கன்ஃபார்மா மியூசிக் டைரக்டர். ஆதிக் ரவிச்சந்திரன் ரீசெண்டா பேச்சுவார்த்தை நடத்தி அதை ஓகே பண்ணிட்டாரு. அண்ட் சுரேஷ் சந்திரன் ஆல்சோ சீக்கிரமே அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ரோமியோ பிக்சர்ஸ் இவங்க ஃபர்ஸ்ட் நம்ம அஜித் சாரை வச்சு தான் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனிருத் அண்ட் ஸ்ரீலீலா இவங்க எல்லாமே நம்ம படத்துல இருக்காங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.